கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். ஆமேன். இன்றுள்ள அநேக கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் உண்மையான தேவனை ஆராதித்தும் அவர்களது குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லை என்றும் புலம்புகிறார்கள். நம் தேவன் பாரபட்சமுள்ள பட்சபாதமுள்ள தேவனா? ஒருவருக்கு மட்டும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு கஷ்டத்தின் மேல் கஷ்டம், வியாதியின் மேல் வியாதி, கஷ்டம் நஷ்டம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஆசீர்வாதமே கிடைக்காமல் பரிதாப நிலை ஏற்பட காரணம் என்ன? ஒரு முறை ஒரு மனிதன் கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து கப்பலில் நன்றாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கப்பலில் பிரயாணம் செய்ய அந்த நேரத்தில் ஒரு நாள் மிகவும் சோர்ந்து தனிமையாக இருப்பதை கண்ட அந்த கப்பலின் கேப்டன் கேட்டார், ஏன் நீங்கள் மட்டும் தனியாக சோர்வாக காணப்படுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த கப்பல் கேப்டனிடம் அந்த மனிதன் சொன்னான், நான் கொண்டு வந்த சாப்பாடுகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. கரை போய் சேர, ஊருக்கு போய் சேர இன்னும் அதிக நாட்கள் ஆகுமே. நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னான் அந்த நபர். கப்பல் கேப்டன் கேட்டார், உனது டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு வாருங்கள், பார்க்கிறேன் என்றார். உடனே அவரும் கேப்டனிடம் தனது டிக்கெட்டை காண்பித்தார். கேப்டன் அப்பயணியை பார்த்து சொன்னது, நீங்கள் கப்பலின் முழு பயணத்துக்கும் சேர்த்தே 3 வேளை சாப்பாட்டுக்கும் சேர்த்தே டிக்கெட்டு எடுத்து உள்ளீர்கள். நீங்கள் கேட்டால் உயர்தர உணவு உங்கள் இருக்கைக்கே சாப்பாடு பரிமாறப்படுமே என்றார் அந்த கேப்டன். நீங்கள் தான் சாப்பாடு கேட்டு வாங்க வேண்டும் என்றார். மற்றும் நீங்கள் போய் சாப்பிடலாம் என்றும் சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றுள்ள அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் தங்கள் அறியாமையினாலே நம் தேவன் தந்த சகல வித ஆசீர்வாதங்களையும் உரிமையோடு எடுத்து அனுபவிக்க முடியாமல் கண்கள் குருடராக்கப்பட்டு தங்கள் கஷ்டத்தையே சொல்லி புலம்பிக் கொண்டும் இருக்கிறார்கள். நம் தேவன் சகல வித சம்பூர்ண ஆசீர்வாதங்களையும் சில அல்ல சகல விதமான சம்பூர்ண ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் தந்துள்ளார். நாம் தான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஓசியா எழுதின தீர்க்கதரிசியும் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று எழுதுகிறார். ஆமேன். God bless you.